வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல குண்டா இருக்கிற நீங்க ஒல்லியாகணுமா? அப்ப இந்த ஒரு பொடியை சாப்பிட்டீங்க அப்படின்னா குண்டா இருக்கிற நீங்க ஒல்லி ஆயிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாரத்துக்கு 4 நாள் சாப்பிடுங்க. நான் எடுத்திருக்க கொள்ளோட அளவு 150 கிராம் இருக்கும். அதை ஒரு கடாயில போட்டு அடுப்பை நல்லா லோ பிளேம்ல வச்சு இதை வாசனை வர வரைக்கும் வறுத்தலாம். கொல்லை வறுக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப எந்த கலர்ல இருக்குதோ அதை விட நல்லா டார்க் கலர்ல மாறி அது வெடிக்க ஆரம்பிக்கும். எள்ளு வறுக்கும் போது வெடிக்கும் இல்லையா, அது போல இந்த கொள்ளு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா வெடிக்கும். அதான் பக்குவம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். 150 கிராம் கொள்ளுக்கு நான் 10 வரமிளகா 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தலாம். வரமிளகா கருவேப்பிலையில இருக்கிற ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டு வறுத்தலாம். ஜீரகம் உடனே வறுபட்டு வந்துடும். இதை உடனே பாத்திரத்துக்கு மாத்திடலாம். உங்க வீட்டுல இருக்கிற 5 பொருட்களை வச்சு இந்த பொடியை செஞ்சு கொழுப்பை குறைச்சு ஈஸியா வெயிட்ட கம்மி பண்ணிடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துடலாம். இளைத்தவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொல்லும் கொடுன்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே பழமொழி இருக்குது. குண்டா இருக்கிறவங்க கொல்லும், ஒல்லியா இருக்கிறவங்க